ஹாய் ஹலோ வெல்கம் டு லிங்கேஷ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா லஸ்டர் ஃபேஷியல் கிட் அதோடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து இந்த லஸ்டர் ஃபேஷியல் கிட் வச்சுருக்கேன், அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல சிஸ்டர், ஸோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்து ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் அண்ட் பார்க்குற உங்களுக்கும் சேர்த்து இந்த வீடியோ. அப்புறம் இந்த லஸ்டர் ஃபேஷியல் கிட் வந்து நான் வந்து மீஷோவில் வாங்கினேன். ஸோ ப்ரைஸ் ரொம்ப கம்மி. அதனுடைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஸோ அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இது நீங்கள் தாராளமாக 1 இயர்க்கு மேலே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய டப்பா, ரொம்ப ப்ரைஸ் கம்மி. ஸோ அதனால தான் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா கிளென்சிங் அண்ட் ஸ்க்ரப் கொடுத்துருக்காங்க. இது கூடவே ஜெல்லு, அப்புறம் மசாஜ் க்ரீம் அண்ட் ஆலிவேரா, அதுக்கப்புறம் பனானா கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் ஆலிவேரா தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சரி, இதை எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய வீடியோ நீங்களும் பார்க்கலாம். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இது எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளென்சிங் தான் யூஸ் பண்ணணும். கிளென்சிங் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்கிற அழுக்கு கிழுக்கு எல்லாத்தையுமே எடுத்துருங்க. ஸோ கிளென்சிங் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக லைட்டாக கையில் இது பண்ணிக்கிறேன். நான் கையில் தான் உங்களுக்கு போட்டு காமிக்க போகிறேன். நீங்கள் ஃபேஸில் போடுறப்போ நெக்குக்கும் சேர்த்து போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நெக்கும் ஃபேஸும் சேம் கலரில் இருக்கும். ஸோ நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க கிளென்சிங் வச்சு. ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டுட்டேன். ஒரு நல்ல டவல் வச்சு துடைச்சிக்கோங்க, வார்ம் வாட்டர் வச்சு தொடச்சிக்கோங்க நல்லா. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரப்பு, பப்பாயா ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் ஃபேஸில் வந்து ரொம்ப வந்து அப்படி சொர ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? ஸோ ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறதுனால அது இருக்காது. ஃபேஸில் பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிம்பிள்ஸ் இருக்கிறப்போ நீங்கள் போட்டிங்கன்னா அது இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்க்ரப் வேண்டாம். ஒரு டீஸ்பூனில் கொஞ்சமாக இவ்வளோ இருந்தால் போதும், நம்ம ஃபேஸ்க்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ இதுவும் லைட்டாக மசாஜ் கொடுங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. ஃபேஸில் இருக்க டேன் ரிமூவ் பண்ணிடும் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் இருந்தால் ரிமூவ் பண்ணிடும். இந்த லஸ்டர் பப்பாயா ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது அது வந்து நல்ல ஒரு நம்ம சோப்பு போட்டால் எப்படி இருக்கும் ஒரு அந்த மாதிரி நல்லாவே வந்துச்சு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஒரு டவல் வச்சு ஒரு வார்ம் வாட்டர் வச்சு தொடச்சி எடுத்துருங்க. ஸோ நான் தொடச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறது பப்பாயா ஃப்ரூட் மசாஜ் க்ரீம். ஒவ்வொரு டப்பாவும் 2 ரூபீஸ் வந்து 350 போட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மசாஜ் க்ரீம் யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு டீஸ்பூனில் வந்து நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக் கூட நீங்கள் ஒவ்வொரு டப்பாலையும் ஒன்று போட்டு வச்சுக்கலாம். ஸோ கையில் போட்டுட்டேன். இது அப்படியே லைட்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணி விடுங்க. ஸோ நான் ஒரு 15 மினிட்ஸ்க்கு மசாஜ் கொடுத்துட்டேன். அதை தொடச்சி எடுத்துடலாம்.
நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் நீங்கள் வந்து தண்ணி யூஸ் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா சளி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது பப்பாயா ஸ்கின் ஜெல். இதனுடைய ஸ்மெல் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. போடும்போதே சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு இதனுடைய ஸ்மெல்லு. ஸோ கையில் போட்டுட்டேன். இது லைட்டாக ஒரு ஜென்டல் மசாஜ் கொடுத்துக்கோங்க. எதையுமே வந்து நம்ம வந்து ரொம்ப அழுத்தி அந்த மாதிரிலாம் நம்ம மசாஜ் கொடுக்கணும், அப்படியே மைல்டாக தான் கொடுக்கணும். நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க. மசாஜ் வந்து நீங்களே பண்ணாலும் சரி, இப்போ யாராவது விட்டு பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் பண்ணுறத விட மற்றவங்க யாராவது உங்களுக்கு பண்ணி விட்டால் நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் மசாஜ் பண்ணுறதுனால. ஸோ இதையும் வந்து ஒரு டவல் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போவே என்னுடைய கையை பார்த்திங்கன்னா தொட்டு பார்க்குறப்போ ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பேக் போட போகிறோம், பப்பாயா பேக்கு. இது போடுறதுனால உங்களுக்கு ஃபேஸில் உள்ள பிளாக் டெட்ஸ்லாம் எடுத்துரும். அண்ட் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு டைட்டன் பண்ணி கொடுக்கும். இதே ஒரு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்தால் போதும், ஃபேஸ்க்குமே போதும். ஸோ இதை நான் கையில் போட்டுக்கிறேன். இது வந்து நம்ம மசாஜ் பண்ண தேவையில்லை, லைட்டாக நம்ம வந்து ஃபுல்லாக ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணால் போதும். நீங்கள் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நெக்லேருந்து ஃபேஸ் வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அப்படியே வச்சுருக்கணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. நான் ரொம்ப நேரம் வச்சிடல, கொஞ்சம் நேரம் தான் வச்சுருந்தேன். நீங்கள் நல்லா ஃபேஸ் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வச்சுருந்தா தான் ஃபேஸ் உங்களுக்கு நல்ல ஒரு டைட் கொடுக்கும். ஸோ தொடச்சி எடுத்துடலாம். லாஸ்ட்டாக நீங்கள் வந்து துடைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் எந்த இது அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த நேரம் சிரிக்கிறதோ இல்லை பேசுகிறதோ இருக்கக்கூடாது. அப்புறம் ஃபேஸ் வந்து அந்த சுருக்கங்கள் விழுந்துடும். ஸோ எல்லா ஸ்டெப்பும் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ரோஸ் வாட்டர் இல்லை மாய்ஸ்சரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணக்கூடாது. அண்ட் ஈவினிங்கில் பண்ணிங்கன்னா நைட்டு தூங்கிட்டு எந்திரிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபேஷியல் வந்து 15 டேஸ்க்கு 1 டைம் யூஸ் பண்ணலாம், இல்லை 1 மந்த்துக்கு 1 டைம் யூஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சது. இந்த ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். கை ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இதை நான் வந்து 2 டைம் யூஸ் பண்ணிட்டேன். அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து லேட்டாக வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ, நீங்கள் கேட்டதுனால இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அண்ட் இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு எப்போதும் உங்களுடைய சப்போர்ட் வேணும். ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணலாம்.
ஸோ உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு எனக்கு வந்து டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலும் தாராளமாக நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்னு மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன்.